நீங்க SRM JEEE 2026ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது மாதிரியான சிலபஸ், ஏஜ் லிமிட் என்ன, நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு சொல்லி தெரியலையா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. SRM JEEE 2026ல பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் அண்ட் 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th அண்ட் +2 பேட்டர்ன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். PCMல மினிமம் பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா 60% அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதுலயே பயாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT இது மாதிரியான சிலபஸ் எடுத்திருந்தாலும் நீங்க எடுத்து படிக்கலாம். சிலபஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல 35 क्वेश्चंसும், கெமிஸ்ட்ரியில 35 क्वेश्चंसும், பயாலஜி அண்ட் மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 40 क्वेश्चंस அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்ல உங்களுக்கு 20 क्वेश्चंस அப்படினு சொல்லிருக்காங்க. டோட்டலா 130 क्वेश्चंस வந்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस. எக்ஸாம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2.5 hours, நோ நெகட்டிவ் மார்க்ஸ். இந்த எக்ஸாம் நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல எழுதக்கூடியதா இருக்கும். கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸாக பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் நீங்க பே பண்ணுவீங்க. அண்ட் இந்த அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். 2026 SRM JEEE இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கற சொல்லிருக்காங்க. அது டென்டேட்டிவான டேட். ஆக்சுவலா அந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. இது ஒரு ரிமைண்டர் வீடியோவாக எடுத்துக்கோங்க. 3 பேசிஸ்ல எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் 1 பொறுத்த வரைக்கும் என்னைக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23/4/2026ல இருந்து 28/4/2026 வரைக்கும் நடக்க போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டாக பாத்தீங்கன்னா 16th/4 and 2026ல வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பேஸ் 2க்கு வந்து உங்களுக்கு எப்ப எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10/6/2026ல இருந்து 15/6/2026 வரைக்கும் நடக்க போகுது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா 4/6/2026 சொல்லிருக்காங்க. மேஜரா இந்த பேஸ் 1 பேஸ் 2ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பேஸ் 3 வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. பேஸ் 3 எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4/7/2026ல இருந்து 5/7/2026. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பேஸ் 3 பொறுத்த வரைக்கும் 36/2026ல வந்து நடக்க போகுதுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டென்டேட்டிவான டேட்னு சொல்லிருக்காங்க. இந்த டேட் மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SRM JEEE 2026ல அப்ளை பண்ணாம இருந்தாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அனுப்பி ரிமைண்ட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரியான எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்மள ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.